பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய முறை பைபிளில் படிச்சிருப்போம். ஏசப்பா பல நேரத்தில் ஓமைகளால் நிறைய முறை ஏசப்பா பேசியிருப்பார். பல ஓமைகள், எப்படி பரலோக ராஜ்யம் முக்கியமானதாக நம்ம கருதணும், எப்படி நம்ம பைபிளில் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானதாக கருதணும், ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் இருதயம் எப்படிப்பட்டது, இந்த மாதிரி பல ஓமைகளால் ஏசப்பா சொல்லியிருப்பார். அது ஒரு ஓமை மட்டும் எல்லா சுவிசேஷ புஸ்தகத்துலேயுமே இருக்கும். சுவிசேஷ புஸ்தகத்துனா என்ன மத்தேயு, யோவான், லூக்கா, மார்க், இதெல்லாம் தான் சுவிசேஷ புஸ்தகங்கள். மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஓமை இருக்கும். அது என்ன ஓமை அப்படின்னா, ஏசப்பா சொல்வார், விதைக்கிறவன் ஒருத்தன் புறப்பட்டான். அவன் அதான் விதைக்கிறவன், இந்த விதையை தூவி இந்த நிலங்களில் விதைக்கிறவர்கள். அதை ஒருத்தன் போயிட்டு அந்த விதையை அப்படி தூவுறான். சில விதை எங்கே போய் விழுது அப்படின்னா, அதாவது நார்மலாக ஒரு வழி அருகே ஒரு ரோட்டில் விழுந்துருது. அது விழுந்த உடனே அந்த ரோட்டு உள்ளே போகிறதில்ல, வழியிலே இருக்குது, நிறைய பேர் நடந்து போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த விதை மேலேயே இருக்குது, அந்த மண்ணுள்ளே போகாததுனால ஈஸியாக அந்த வானத்தில் பறக்கிற காக்கா அதெல்லாம் கொத்திட்டு எடுத்துகிட்டு போயிடுது. இன்னொரு விதை எங்கே போய் விழுது அப்படின்னா, கற்பாறை, அதாவது அதிகமாக மண் இல்லாமல் மேலே மட்டும் லைட்டாக மண், அடியில் நிறைய கல்லுங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல போய் விழுது. டக்குன்னு முளைச்சிட்டு வந்துடுது. ஆனால் ரூட்டு உள்ளே போக முடியாததுனால அது செத்துருது. இன்னொரு விதை முள்ளுள்ள இடங்களில் விழுது. அந்த முள் எல்லாமே அது வளரும் பொழுது அந்த முள்ளெல்லாம் அதை நெருக்கி போட்டு அதையும் கனியற்றதாக மாற்றி விடுது. இன்னொன்று நல்ல நிலத்தில் போய் விழுது. அப்போது அதோடைய அர்த்தம் உங்களுக்கே தெரியும். இந்த வழி அருகே விழுறவங்களாம் யார் அப்படின்னா, ஏசப்போடைய வார்த்தையை கேட்டு அப்புறமா அதை புரிந்து கொள்ளாமல் உடனே அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கும்போது உடனே பிசாசான அந்த வார்த்தையை அவங்க ஹார்ட்லேருந்து எடுத்து போட்டுருவான். அதுக்கப்புறமா கற்பாறை மேலே விழப்பட்ட விதைகள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ஏசப்போடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதிக சந்தோஷத்தோட விசுவாசத்தோட அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆமேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதை ரொம்ப ஆனந்தத்தோட ஆமாம் இது கரெக்டு, ஆமாம் இட்ஸ் ட்ரூ சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சோதனை அப்படின்னு வரும்பொழுது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏசப்போடைய வார்த்தை எல்லாமே மறந்துடும். உலகமும் அந்த சோதனை, பிசாசு, இந்த வியாதி இதெல்லாம் தான் அவங்க கண்ணுக்கு பெருசாக தெரியும். ஸோ அவங்களும் விழுந்துருவாங்க. தேர்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா, இந்த முட்கள் உள்ள பகுதியில் விழப்பட்டவங்க. அவங்க ஏசப்போடைய வார்த்தையை கேட்பாங்க, அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லாம் அவங்கள குத்தும்போது அவங்களும் கனியேற்று போயிடுவாங்க. அதாவது பிரச்சனைன்னு கிடையாது, பண ஆசை, அப்புறமா பெண் ஆசை, பொருள் ஆசை, இந்த மாதிரி வேறு விதமான ஆசைகள் ஹார்ட்குள்ளே வந்த உடனே அந்த உள்ளே இருக்கிற அந்த ஏசப்போடைய வார்த்தை வெளியே போயிடுது. ஆனால் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே நல்ல அவங்க பொறுமையோட கனி கொடுப்பாங்க அப்படின்னு. அதாவது எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை பிற ஆசைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வேறு ஆசைலாம் வருதுல்ல, அந்த ஆசைலாம் எப்பொழுதெல்லாம் அவங்க ஹார்ட்குள்ளே வருதுன்னு அவங்க தெரிஞ்சு கொள்கிறாங்களோ அந்த டைமில் அவங்க நல்ல கனி கொடுத்துருவாங்க. அந்த ஆசையெல்லாம் வெறுத்து விடுவாங்க. அப்புறமா சோதனை டைமில் வின் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோபமான சூழ்நிலைகளில் அவங்க சமாதானத்தை காமிச்சு அந்த கோபமான சூழ்நிலையை வின் பண்ணுவாங்க. இச்சையான நேரங்களில் இச்சை அடக்கத்தை காமிச்சு அவர்கள் பல முறை அவர்கள் சோதனையை வின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பல உபத்திரம் வரும்பொழுது அதில் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்து அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நம்ம அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பொறுமையோடே கனி கொடுப்பாங்களாம். அதாவது பொறுமையோடே கனி கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, பொறுமையாக கொடுக்கறது கிடையாது. அவங்க அவங்க இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால ஏசப்பா என்ன சொன்னாரோ அதன்படி அப்படியே எக்ஸாக்டாக நடந்து கொள்வாங்க. அது ஒரு முறை நடந்தாலும் சரி, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, என்னடா திருப்பி எத்தனை முறை தான் நம்ம சோதனையை ஜெயிக்கிறது, எத்தனை முறை தான் இதே சூழ்நிலை வந்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அத்தனை முறையுமே எப்போல்லாம் வருதோ அத்தனை முறையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதான் அந்த உலகத்தில் வாழ்கிறவர்களும் பொறுமையாக இருந்து கனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் ரொம்ப ஸ்டேபிளான, ஸோ நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்டேபிளான ஹார்ட் வேணும்.
ஃபஸ்ட்டு இருதயத்தில் தேவையானது என்ன அப்படின்னா, பயங்கரமான ஆசை, பயங்கரமான கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கிரேவிங் அப்படின்னா இப்போ பசின்றது வேறு, கிரேவிங்னா சாப்பிட்டே ஆகணும், அந்த அளவுக்கு ஒரு கொலப்பசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொலப்பசியான பசிதாகம் பரலோக ராஜ்யத்தின் மேலே இருக்கணும். ரெண்டாவது வாஞ்சை, பரலோக ராஜ்யத்தை தேடணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கணும். மூணாவது வயலன்சி, அதாவது பலவந்தம் பண்ணணும். பலவந்தம் பண்ணி அப்படியே விடாமுயற்சியாக அப்படியே போராடி அப்படியே என்னதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பலவந்தம் பண்ணி எப்படி ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் பண்ணி பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுகிறார்கள். வசனம் ஏசப்பா சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி பலவந்தம் பண்ணுற இந்த 3 குவாலிட்டிஸ் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நம்ம வந்துட்டு அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல் நம்ம இருப்போம். ஸோ நம்ம பலமுறை இந்த வசனங்கள்லாம் படிச்சிருப்போம். ஆனால் என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்குறீங்களா? நான் எத்தனையோ 100 டைம்ஸ் இந்த சாப்டரை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னும் கூட நான் இந்த 2வது பிளேஸில் தான் இருக்கேன். இந்த பாறை உள்ள நிலத்தின் மேலே விதைக்கப்பட்ட விதையை போல தான் நான் இருக்கிறேன். இல்லை முட்கள் நிறைந்த இந்த மாதிரி டைம் வந்து நான் விழுந்து போயிடுறேன். ஆனால் இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு நல்ல நிலத்தில் இருக்க முடியும். அப்பொழுது தான் என்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்பொழுது தான் என்னால் என்னோடய ஏசப்பாவுக்கு சந்தோஷம். அப்போ தான் பிசாசை நான் ஜெயிக்க முடியும். இதுக்காக தான் ஏசப்பா எனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறான். எப்படியாவது அந்த ஸ்டேஜுக்கு போயிடணும் அப்படின்ட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போய் கொண்டு இருக்கிறோமா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த 3 குவாலிட்டிஸ் ஏசப்பான நம்ம தான் கேட்கணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, இது என்னால் முடியாது, இது என்னால் பண்ண முடியாது, இந்த சுச்சுவேஷன் என்னால் ஓவர் கம் பண்ண முடியாது, இந்த பாவத்தினால் ஓவர் கம் பண்ண முடியாது, இந்த மாதிரியான காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால என்னால் மேலே நோக்கி போக முடியாது, நான் ரொம்ப பலவீனம், அதுக்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்களாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒரு இம்பாசிபிளாகவே பார்ப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இது மனுஷனால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். தேவன் நம்மளுடைய ஹார்ட்டை மாற்றினார் அப்படின்னா, தேவன் நம்மளுடைய மைண்டை மாற்றிட்டார் அப்படின்னா, நம்ம மைண்டில் இருக்கிற அந்த பிரெயின் எல்லாமே ரீவயரிங் பண்ணிட்டார் அப்படின்னா, உங்களாலையும் பவுலை போல வாழ முடியும். உங்களாலையும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்ததை போல வாழ முடியும். உங்களால் கூட இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல உங்களால் வாழ முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பாவை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஏசப்பா எனக்கு இந்த கிரேவிங் கொடுங்க ஃபஸ்ட்டு, ஏசப்பா எனக்கு இந்த வாஞ்சையை கொடுங்க, ஏசப்பா எனக்கு இந்த பலவந்தம் பண்ணுகிற அந்த ஒரு எபிலிட்டி எனக்கு கொடுங்க. அது என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது, ஈஸியாக விட்டு கொடுத்துட்றேன், ஈஸியாக நான் காம்ப்ரமைஸ் ஆகிடுறேன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே நல்ல வசனம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் இனிலேருந்து நீங்கள் ஏசப்பா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்தால் தான் அது கிடைக்கும் சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவரே மன விருப்பத்தை உண்டாக்கி அவரே அதன்படி எல்லாம் செய்வாராம். அவர் தான் நம்ம மனசில் மன விருப்பத்தை உண்டாக்குவாராம். ஸோ அவர் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, விருப்பத்தை கேளுங்க. நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறீங்களா, அன்காம்ப்ரமைசிங் அந்த ஹார்ட்டை கேளுங்க. இல்லை உங்களுக்கு அந்த போராடி ஜெயிக்கணுன்ற அந்த வெறி இல்லையா, அதை ஃபஸ்ட்டு கேளுங்க. அது எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளும் பொழுது தான் நீங்கள் ஜெபித்து உங்களால் மேலே போக முடியும், உங்களால் பரலோக ராஜ்யத்தை பிடிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.